ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஒரு சில சினிமா அப்டேட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தது. ஒரு சில தமிழ் படங்களும் வந்துகிட்டு இருந்தது. இனிமே இந்த சேனலில் தமிழ் படங்கள் எப்படி புதுசாக ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களை வந்து பார்க்குறது அப்படின்னும், தமிழ் படங்களுடைய அப்டேட்டை பற்றியும் இந்த சேனலில் இனிமேல் ரெகுலராக பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தமிழ் சினிமான்னு இல்லாமல் ஒரு சில படங்களில் முதல்ல ஹீரோவாக நடித்தவங்க முதல்ல அம்மா கூடயும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பொண்ணுன்னு வந்து நடிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஹீரோயினில், அதாவது ஆக்ட்ரஸில் வந்து அப்பா மகன் கூட வந்து 2 பேர் கூடயுமே ஜோடி போட்டு நடித்த 2 நடிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா அம்பிகா. இவங்க வந்து நடிகர் திலகம் சிவாஜி கூட வந்து ஹீரோயின் ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜியோட பையன் பிரபு கூடயும் வந்து ஹீரோயின் ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம 2வதாக பார்க்க போகிற நடிகை யார் அப்படின்னு வந்து பார்த்தாக்க நடிகை ராதா. முதல்ல சிவாஜி கணேசன் கூட வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் பிரபு கூடயுமே வந்து பேரா வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து கமல்ஹாசன் நடிச்சிருந்த தக் லைஃப் படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து மணிரத்னம் வந்து இயக்கியிருக்காரு. இதில் வந்து கமல்ஹாசனும் எஸ்டிஆரும் வந்து ஒரு லீட் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து த்ரிஷா வந்து ஆஃப் ரோலில் வந்து கமல் கூடயும், அடுத்த ஆஃப் ரோலில் வந்து எஸ்டிஆர் கூடயும் வந்து பேரா நடிச்சிருக்காங்க. அது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட விமர்சனம் மாதிரி போயிட்டு இருந்தது. இது வந்து அதிகமாக தமிழ் சினிமாவில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னாக்க, இதே படத்தை ஹாலிவுட்டில் எடுத்திருந்தால் படம் வந்து நல்லா ஓடி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. படம் பார்த்தவங்களும் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்துடைய ஆக்ட்ரஸோட ஏஜஸையோ இல்லை அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறதே பார்க்கக்கூடாது. அவங்க அந்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்களா, அந்த கதாபாத்திரம் மூலிமா அந்த கதை நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். தமிழ் சினிமாவில் குறைஞ்ச செலவில் எடுக்கப்பட்டு அதிக வசூல் எடுக்கப்பட்ட ஒரு 4 தமிழ் படத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல இருக்கிற படம் குடும்பஸ்தன். இந்த படத்தோட பட்ஜெட்டு 8 கோடியில் எடுக்கப்பட்டு சுமார் 28 கோடி வசூல் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிச்சிருக்குது. நாம் 2வதாக பார்க்க போகிறது டிராகன் படம். இந்த படம் 37 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 152 கோடி வசூல் வந்து எடுத்திருக்கு. இந்த படத்தோட கதை எப்படின்னாக்க, நமக்கு ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்குதுனாக்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் நிலைக்காது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. நாம் 3வதாக பார்க்க போகிற படம் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இதில் வந்து சசிகுமார் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடியில் எடுக்கப்பட்டு சுமார் 87 கோடி ரூபாய்க்கு வந்து கலெக்ஷன் வந்து எடுத்திருக்குது. நாம் 4வதாக பார்க்க போகிற படம் அப்படின்னு வந்து பார்த்தாக்க சூரி நடித்த மாமன் படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 10 கோடியில் எடுக்கப்பட்டு 40 கோடிக்கு மேலே வந்து வசூல் எடுத்ததாக சொல்லப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கனாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை, see you.